ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனிஸ் மல்டி ஐடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே என்னோடய பர்த்டே. அதனால் ஒரு விலாக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வீட்டில் வந்துட்டு அவங்க ஒரு ஒர்க்கு விஷயமாக வெளியில் கஸ்டமர் பார்க்க போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆகிடுச்சு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா தூங்கியாச்சு. தூங்கிட்டு கரெக்டாக 12 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்புனாங்க. எழுப்பிட்டு வாப்பா வெளில போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சர்ப்ரைஸான ஒரு take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. காலையில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு நானும் ஹஸ்பண்டும். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தாங்க. லீவுன்றதுனால ஒரு 2 டேஸ் நான் அங்கே விட்டுருந்தேன். சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் வர்றதுக்கு முடிஞ்சளவு சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயும் அம்மா அப்பா தம்பி கூப்பிட்ருந்தாங்க. சரி அங்கேயும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு 11:30க்கு நான் கிளம்பி போனேன். போயிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு ஈஷா போகலான்னு சொன்னாங்க. ஈஷா எத்தனை தடவை தான் போகிறது, நான் போகாத ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே அனுபவி சுப்பிரமணியர் கோவில் போனது கிடையாது. மருதமலை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் போயிருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து நான் போனது கிடையாது. என் பையன் வந்து போயிருக்கான். அவங்க கூட ஒரு 2-3 தடவை போயிருக்கான். நான் வந்து இதை தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் போயிருக்கேன். கோயில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே மயிலெலாம் பார்த்திங்கன்னா கோழி மாதிரி அங்கங்கே நிற்கிது. அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. ரொம்பவே நேச்சராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போகும்போது. நான் வந்து இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை வீட்டில் ஹஸ்பண்டு குழந்த எல்லோரும் போகணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா வீட்டோடு நான் போயிருக்கேன். மருதமலை அந்த நம்ம போவோம்ல படி ஏறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக போகுது. இங்கே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போகும்போது மணி வந்து 4:30 ஆகிடுச்சு. 4:30க்கு தான் நாங்கள் வந்து மேலே மலையேறவே ஆரம்பித்தோம். ஆனால் 6 மணிக்குள்ளெல்லாம் வந்து கீழே இறங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. மணி அடிச்சுட்டே இருந்தாங்க. சீக்கிரமாக இறங்குங்க, போகிறவங்க வர்றவங்களாம் சீக்கிரமாக ஏறிட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஏற முடியல. நான் கூட கொஞ்சம் உட்காந்து தான் ஏறினேன். அதே மாதிரி குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஏறினாங்க, இன்ட்ரெஸ்டடாக ஏறினாங்க. என்னால் வந்து ஏற முடியல. அதே மாதிரி தம்பிக்கும் வந்து ஏற முடியல. நான் கூட கொஞ்சம் ஏறினேன், தம்பியால் சுத்தமாக ஏற முடியல. அப்புறம் உட்காந்து தான் நாங்கள் ஏறினோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு ஏறினோம். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா 2 பக்கமும் காடு அமைதியாக இருக்குது. யானை வரும்னு சொல்லி பயமுடுத்திகிட்டே இருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிகிட்டே ஜாலியாக போனோம். பார்த்திங்கன்னா தம்பி ஒரு காமெடி பண்ணுச்சு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். மழை பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. மழையுமே எப்படின்னா மழை பெய்கிற மாதிரியும் இல்லை, பெய்யாத மாதிரியும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. சாரல் மழை மாதிரி பெஞ்சிச்சு. அதிக மழை பெய்யலை. அதிகமாக பெஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற முடிஞ்சிருந்துருக்காது, வழுக்கும். அதோடு நம்ம என்ன பண்ணோம், திரும்ப ரிட்டர்னுக்கு வந்து கீழே போக வேண்டியதான். மழை பெய்யல, சாரல் மாதிரி தான் தோணுச்சு. அதுக்குள்ளே நம்ம மேலே ஏறிட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை, ஒரு 4-5 பேர் தான் போயிட்டுருந்தாங்க.
இது பக்கத்துலேயே, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை ஒன்று அது வந்து கோயில் வந்து தனியாக இருக்குது. நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலை. ஏன்னா நான் கீழே இறங்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்போது கொஞ்சம் ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒதுங்கிறதுக்கெலாம் வந்து இடமே கிடையாது, ஓப்பன் பிளேஸ் தான். அப்போ வந்து நம்ம குழந்தைய வச்சுட்டு நம்ம வந்து அங்கே நிற்க முடியாது அப்படின்றதுனால சரி இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் நடந்திருந்தால் வேகமாக நடந்து ஒரு 1/2 அன் ஹவரில் போயிருக்கலாம். நாங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆணுச்சு. குட்டீஸ் வந்து அன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இல்லாட்டினா நம்ம நிப்பாட்டி வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இடும்பன் சன்னதின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து மேலே ஏறணும் முருகனை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். மருதமலைக்கும் இந்த கோயிலுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மருதமலையை விட இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே கூட ஆட்கள்லாம் நிறைய போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியல, இது எங்கே இருக்குது லொக்கேஷன்றது சில பேருக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியல. நான் வந்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாது இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தம்பி தான் ஏதோ சர்ச்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போனாப்புல. பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்தாச்சு. மலைக்கு நடுவில் அமைதியாக இருக்குது இந்த கோவில். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா பிரகாரத்துக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வெளியில் பிரகாரத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருப்பாங்க. அந்த பக்கம் பிள்ளையார் இருக்காங்க. சுற்றிலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப்பு 4-5 ஸ்டெப்பு வச்சு மேலே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்கு, அதுக்கப்புறம் அதுக்கும் மேலேயும் ஒரு படி போகுது. அங்கேயும் மேலே சாமி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு நான் ஏறலை. இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்கார். எந்த இடத்துலையுமே வந்து சூடம் வந்து ஏற்றாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் ஏற்றுனாங்க, நாங்கள் வந்து ஏற்றலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து தீபம் ஏற்றியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான். இங்கே நம்ம அழகர் கோவிலில் மருதமலையில் அந்த மாதிரி கல் அடுக்கியிருப்பாங்களே, அதே மாதிரி இந்த கோயில்லையும் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அது இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி நேர்த்திக்கடன் வச்சுட்டு அந்த இதை கட்டினா வந்து அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பிரகாரத்தை வந்து நம்ம அப்படியே சுற்றி வந்துடலாம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இந்த கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த தேர் இதெல்லாம் நிப்பாட்டி மொதல் நாள் வந்து வைகாசி விசாகம் இருந்ததுலேயே அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அந்த தேர்லாம் அங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா கீழே எல்லாமே தெரியுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. இதுதான் ஓவரால் கோயிலோட அந்த வியூ பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறங்கியாச்சு, சாமி கும்பிட்டு இறங்க போகிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண சாமான் வந்து மேலே இருந்துச்சு. அதை வந்து ஐயர் எடுத்துகிட்டு போக சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 பேர் பக்கம் இருந்தாங்க. யாருமே எடுத்துகிட்டு போகலன்ட்டாங்க. இல்லை எங்களால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்ககிட்ட கேட்டாங்க. சரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். நானும் தம்பியும் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தோம். அதில் ஒன்றும் இல்லை, சாமிக்கு வந்து அந்த ஊதுபத்தி, அப்புறம் அந்த சூடம், அதோட கவரு, அப்புறம் வந்து மாலை, அப்புறம் வந்து சாமிக்கு அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த அந்த ஒரு இது, அது எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போனோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தூறிகிட்ருக்குது. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சாரல் மலையோட அந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போனது. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அமைதியான ஒரு இடம், நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, நம்ம வர்றது வந்து பகலில் வந்தோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நைட்டுன்னும் போது நம்ம பயந்துகிட்டே ஏறுற மாதிரி இருக்குது. ஏன்னா யானையோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம ஆளுங்களோட தான் ஏறணும் இறங்கணும். மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்களாம், மைக்கில் சொல்லிவிடுவாங்களாம் யானை வருது, பக்கத்தில் சவுண்டு கேட்குது அப்படின்னாலும் மைக்கில் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க, சத்தம் அதிகமாக கேட்டுட்ருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்களாமா. நாங்கள் போகும்போது மணி தான் அடிச்சுட்டே இருந்தாங்க. போகிறவங்க வர்றவங்களாம் வயசானவங்களாம் சொன்னாங்க, சீக்கிரம் இறங்குங்கம்மா, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, டைம் வேறு ஆயிடுச்சு, வர்ற டைம் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இறங்கும்போது வேகமாக இறங்கிட்டோம். அதுவும் நாங்கள் அந்த திங்ஸ் வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இல்லாட்டினா நாங்கள் வேகமாகவே இறங்கியிருப்போம். இதையுமே நீங்கள் படிக்கட்டுலையோ இல்லை அந்த பக்கமோ இந்த பக்கமோ நீங்கள் போட்டுறாதீங்க. கொண்டு போய் கீழே அர்ச்சனை பண்ணுற இடம் இருக்கும், அங்கே கொண்டே கொடுத்துருங்க. அவங்க வந்து ஆற்றுல அந்த மாதிரி போட்டுருவாங்க. கீழேலாம் எங்கேயும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி வேறு எங்கிட்டலாம் நாங்கள் வைக்கல, கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் கீழே பூஜை பண்ணுற அந்த திங்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அங்கே கொண்டே கொடுத்தாச்சு. அம்மா அப்பா வயசானவங்க தான், ஏற முடியாது, அவங்க கீழே தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்டே நான் கோயில் சன்னதிலே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சதுனால நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலை. கண்டிப்பாக இங்கே வர்ற நீங்கள் வந்து முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் போங்க. இன்னொரு நாள் நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அதை நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற வழியில் குட்டீஸ் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல் பக்கத்தில் அந்த இடத்துல எதுவும் இல்லை, இந்த மாதிரி பேக்கரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மழை டைமுக்கு பஜ்ஜி வடை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். குட்டீஸ் வந்து கேக்கு கேட்டாங்க, அப்புறம் கேக் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. கேக்கு நம்ம டெய்லி தான் சாப்பிட்றோம், ஆர்டர் வந்தால் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கேக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பீஸா கேட்டாங்க, சரின்ட்டு பீஸா வச்சு நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து நான் பஸ் ஏறி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் காலையில் போகும்போது அம்மா வீட்டுக்கு நான் பஸ்ஸில் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க காரில் கூட்டிகிட்டு போனாங்க. திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் இங்கே பஸ் ஏறி வந்துட்டேன். 1 hour ட்ராவலு அம்மா வீட்டுக்கும் எனக்கும் இங்கே. எனக்கு பார்த்திங்கன்னா 30 முடிஞ்சு 31 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோடய ஏஜ். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. மழை பெஞ்சுது, மழையோடய வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா நானும் அவரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம். எங்களுக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் வந்து எங்கே போனாலும் வெரைட்டியாக நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்க வெரைட்டியாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போயுமே தோசை தான். அதே மாதிரி அவங்க கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து மட்டன் பிரியாணி, எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். நான் மட்டன் பிரியாணி கேட்டேன். இந்த ஹோட்டலில் வந்து மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போன டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி இல்லை.
எம்டி பிரியாணி மட்டும் வாங்கிட்டு அது கூட நான் மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டேன். அவங்க 2 சப்பாத்தி, ஒரு கிரில் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். இந்த வருஷம் பர்த்டே வந்து எனக்கு இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து குக்கர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஒரு சில கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சம்மந்தமாகவே இன்னும் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரீசன்ட் டேஸில் எனக்கு நிறையவே சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குது, நிறையவே வாட்ச் ஹவர்ஸும் கிடச்சிருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.